அசைவ உணவகம் நாள்தோறும் ஸ்பெஷல் மட்டன் எலும்பு குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா, குடல், மீன் வறுவல், நாட்டுக்கோழி ஷாப்ஸ், காடை மசால், காடை வறுவல், முட்டை மசால், சைவம் மற்றும் அசைவம் தனித்தனி சமையலாக ஒருமுறை ருசித்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க வர தூண்டும். தினந்தோறும் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் ஞாயிறு கடை உண்டு. சுவை பிரியர்களை அன்புடன் அழைக்கின்றதே கிராமிய மனத்துடன் குமார் மேஸ். 96 கிராமங்களின் தாய் கிராமமான மேட்டுப்பட்டியில் புனித அன்னை வேளாங்கண்ணி மாதா 44ஆம் ஆண்டு மின்தேர் பவனி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றுச் சென்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள 96 கிராமங்களின் தாய் கிராமமாக விளங்கும் மேட்டுப்பட்டி புனித அன்னை வேளாங்கண்ணி மாதா 44ஆம் ஆண்டு கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்றம் நடைபெறும். அதன்படி புனித வியாகுல அன்னை ஆலயத்திலிருந்து மாதாவின் திருவுருவம் பதித்த கொடியினை பங்குத்தந்தை செல்வராஜ் ஆசீர்வதித்து மேட்டுப்பட்டி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்து வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சிப்பு செய்து வான வேடிக்கையில் முழங்க மலர்கள் தூவி புனித அன்னையின் திருக்கொடி ஏற்றப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் வேளாங்கண்ணி மாதா, குழந்தை இயேசு, வியாகுல அன்னை உள்ளிட்ட 5 தெய்வங்கள் அடங்கிய மின்தேர் பவனியினை கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் துவங்கி வைத்தார். மேட்டுப்பட்டியிலுள்ள 4 ரத வீதிகள் வழியாக மின்தேர் பவனியானது வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் அன்னையின் அருள் பெற்றுச் சென்றனர்.